துதிகளின் மத்தியில் வீட்டிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரம தந்தையே, அன்புள்ள ஆண்டவரே, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து ஆண்டவரே சீஷராக்குங்கள் என்று கட்டளை நீர் எங்களுக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இவற்றை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற எல்லா விதமான வரங்களுக்காக, தாளந்துகளுக்காக, கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய அருமையான ஊழியரும் சகோதரமரை நெல்சனும் அவருடைய அருமையான குழுவினரும் உம்மை மகிமைப்படுத்துவதற்காக, உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் செய்து வருகிற பணியை மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் வாயிலிருந்து விழுகின்ற வார்த்தையானது நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல 1க்கு 100 பலன் கொடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, அவர்கள் கொடுத்திருக்கிற வரங்களுக்காகவும் தாளந்துகளுக்காகவும் நல்ல குடும்பத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த சத்தியத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரை தங்கள் ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி உமக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு ஒப்படைத்து வருகின்ற நாட்களே உமக்காக உழைக்கவும் பிழைக்கவும் கிருபை புரிந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற ஒவ்வொருவரும் திவ்ய சமூகம் இருந்து அவர்களை வழி நடத்தியாலும் இயேசு ரட்சகர் மூலம் வேண்டும் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் இந்த நாளில் தமது வல்லமையான பிரசன்னத்தினால் நம் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாகவும் கேட்கப்படும் தேவனுடைய வார்த்தை பலன் தரும்படி நம் ஒவ்வொரு உள்ளத்தில் விதைக்கப்படும்படியாகவும் ஆவியானவர் தாமே நம்மோடு இடைப்படும்படியாக கர்த்தரை நோக்கி கண்களை மூடி ஜெபித்து அவரை வரவேற்போம். Let the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight, O God, my strength and my redeemer. என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் CSI சென்ட் தாமஸ் தமிழ் ஆலயத்தின் கலைக்குழுவினர் சார்பாக வரவேற்கிறேன். சகேயு என்ற தலைப்பில் இந்த 6வது கதாகாலட்சேபத்தை நடத்தி தேவனுடைய வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் தேவனை துதிக்கும்படியாக இங்கு வந்திருக்கின்றோம். இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. மேலும்
இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு அள்ளி செய்த நமது அருமையான போதகர் ரெவரண்ட் மோகன் அவர்களையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். எங்களுடைய ஜெபமெல்லாம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தோடும் இருந்து உங்கள் ஊழியத்தின் எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து தீங்கு உங்களை ஒரு போதும் துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு விலைக்கு காக்கும் யாபேசின் தெய்வமாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வார். மேலும் சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும், கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும், ஜெப வீரர்களுக்கும் ஜெப வீராங்கனைகளுக்கும், திரை மறைவில் இருந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். குறிப்பாக, மிகவும் குறிப்பாக இந்த சபையின் செக்ரட்டரி எனது அருமை நண்பர் பிச்சுமுத்து அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். அவர் எனது நண்பனாக இருப்பதனாலே இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொல்வதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும், தேவனுடைய நாமம் மகிமையடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இத்தனை காரியங்கள் செய்து கொடுத்தார். கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் குடும்பத்தாரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. முதன் முறையாக இந்த கதாக்கால சேவத்தை உங்களோடு நடத்துவதனாலே ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கதாக்கால சேவம் என்று சொன்னவுடன் நீங்கள் உங்கள் மனதிலே தேவனால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்டு வரும் மதிப்பிற்குரிய வேதநாயகம் சாஸ்திர அவர்களையோ தந்தை பெர்க்மான் செய்ய அவர்களை நினைத்து இந்த கதாக்கால சேபமும் இப்படித்தான் இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர்கள் அனைவரும் தேவனால் வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பட்டு வரும் முழு நேர தேவ ஊழியர்கள். எங்களில் ஒருவராது முழு நேர ஊழியர்கள் அல்ல. கர்த்தர் எங்களை எப்படி அழைத்திருக்கிறாரோ அப்படியே நாங்கள் வந்திருக்கின்றோம். The best role model for us is Jesus, not even Moses. எங்கள் ரோல் மாடல் இயேசுவே. ஒருவேளை கர்த்தர் எங்களை அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால், we will abide and agree, we will never act like Paul. In case God wants to use us like Paul, we will never act like Peter. Let Peter be Peter and Paul be Paul. ஒருவேளை கர்த்தர் எங்களை in case God wants to use us like Abraham, Isaac and Jacob, we will abide, we will agree, we will agree. We will say, ஆண்டவரே உம்முடைய பாத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம். In case God wants to use us like Moses and Aaron, Joshua and Caleb, Elijah and Elisha, Peter and John, and Paul and Silas, we will let Peter agree. ஆண்டவரே உம்முடைய பாத்திரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று அப்படியே வருகின்றோம். கர்த்தர் அவர் தம் சித்தப்படியங்களை நடத்துவார். மேலும் கதாக்கால சேவம், it is not an entertainment. It is not being conducted get all your appreciation. உங்களுடைய பாராட்டுகளை பெற வேண்டும் என்று நாங்கள் இங்கு வரவில்லை. எங்களுடைய ஜெபம் எல்லாம், எங்கள் வேண்டுதல் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை பலன் தரும்படி உங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் விதைக்க வேண்டும் என்பது. விதைக்கப்படும் விதையானது ஒரு விதையாவது பறவைகள் வந்து பட்சித்து போடும்படியாக வழியறிகிற விதையாக இராமல், ஒரு விதையாவது மண் ஆழமாக இராததினாலே வெகு சீக்கிரத்தில் வாடி போகும்படியாக கற்பாறையின் மேல் விழுகிற விதையாக இராமல், ஒரு விதையாவது முட்களால் நெருக்கப்பட்டு அழிந்து போகும்படி முட்களுக்குள் விழுகிற விதையாக இராமல், விதைக்கப்படும் ஒவ்வொரு விதையும் 30 60 அல்ல 100 பலன் தர வேண்டும் என்று ஒரே எண்ணத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆகவே ஒரு திறந்த மனதோடு, எல்லாவித அர்ப்பணிப்போடு, திறந்த வேதாகமத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் இந்த நாளில் ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்வில் செய்வார். சகல துதியும் கனமும் மகிமையும் சர்வலோகாதிபதியாகிய தேவாதி தேவனுக்கு உரித்தாகுவதாக. இந்த சர்வலோகாதிபதியை முதலாவது நாம் துதித்து பாடலாம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். நமஸ்காரம் சர்வ சிருஷ்டியாரே நமஸ்காரம்.
தயாபர பிதாவே நமஸ்காரம், தயாபர பிதாவே நமஸ்காரம். ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், திருவவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மானுட தரணியில் மானுட உயிரிழந்தோம் நமஸ்காரம், தருவினில் வாழ்ந்தோ நமஸ்காரம். பரிசுத்தராவி நமஸ்காரம், பரமசத்குருவே நமஸ்காரம், பரிசுத்தராவியே நமஸ்காரம், பரமசத்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியா சதா நமஸ்காரம், ஹரியசித்தே சதா நமஸ்காரம். நமஸ்காரம், பூண்டிலுண்டோனே நமஸ்காரம், தொழிலோனே நமஸ்காரம், பூண்டிலுண்டோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா நமஸ்காரம், 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 நமஸ்காரம். இந்த நாளிலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் அவருடைய வேதத்தில் அதிசயங்களை நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The Gospel according to St. Luke, chapter 19, verse 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார். The Son of Man has come to seek and to save those which is lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார். இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்று நாம் தியானிக்கும் தியானத்தின் தலைப்பு தேடி வரும் இயேசு. தேடி வரும் இயேசு. இந்த கதாகாரத்தின் தலைப்பு சகேயு. ஆனால் இந்த நேரத்திலே இந்த தியானிக்கும் தியானத்தின் தலைப்பு தேடி வரும் இயேசு. The Jesus will come seeking for you. The Jesus will come seeking for you.
பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்க, அப்படியே உங்களை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அது மனுஷன். ஆலயத்துக்கு வந்தாங்க, அப்படியே உங்களையும் பார்த்துடலாம், அது மனுஷன். ஆனால் இயேசு நம்மை தேடி வருகிறவர். God has got a very specific purpose upon you and on your future. That is why he comes seeking for you. நம்மை தேடி வரும் இயேசு. இந்த இயேசு யார்? வானாதி வானங்களை படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தவர், இஸ்ரேல் ஜனங்களை அதிசயங்களை காணும்படி செய்தவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், காரில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், செங்கடலை பிளந்த தேவன், எரிகோவை தகர்த்தெறிந்த தேவன், யோர்தானை ஒரு குவியலாக நிற்க செய்த தேவன், குருடரை பார்வையிட செய்த தேவன், மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து அதே வல்லமையோடு சிங்காசன வீட்டிருக்கிற கர்த்தர், நமக்கென்று ஒரு தேற்றரவாளனை அனுப்பின கர்த்தர், நம்ம எல்லாரையும் திரும்பமாக அவர் ஆயத்தம் பண்ணின அநேக வாசஸ்தலங்களில் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக காத்திருக்கும் கர்த்தர் இன்று உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கின்றார். What a great joy it is. What a great grace it is. What a great privilege it is. எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம், எவ்வளவு பெரிய ஆனந்தம். இந்த இயேசு நம்மை தேடி வந்திருக்கின்றாராம், இன்று உங்களை தேடி வந்திருக்கின்றார். cheer up sister, cheer up brother, கர்த்தர் என்று உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கின்றார். ஏன் அவர் நம்மை தேடி வர வேண்டும்? அவருடைய அன்பு, அவர் அளவற்ற அன்பு, அவர் ஆழமான அன்பு. அவர் அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஏசாயா 45 2 3 4 வசனங்கள் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்பாக சென்று கோணலான என்று செவ்வையாக்குவேன். அவர் நமக்கு முன்பாக சென்று he will make the path straight which was crooked. அவர் அன்பு எப்படிப்பட்ட அன்பு? உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் நானே என்பது நீ அறியும்படிக்கு என்ன செய்கிறார்? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்டை முறித்து அந்த காலத்தில் பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்திருக்கும் புதைகளை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்கு? அவர் நம்ம மேல் வைத்த அன்பு. என் தாசனாகிய யாக்கோபை நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமாக நீ அறியாதிருந்த உன்னை பெயர் சொல்லி அழைத்தார். நம்ம அறியாதிருந்த நமக்கு நாமத்தை தரித்தார். நாம் உருவாக்கும் போது எப்படி இருந்தோம்? ஒருவேளை நினைக்கலாம், ஆபிரகாமுக்கு தானே, யாக்கோபுக்கு தானே, இஸ்ரவேலுக்கு தானே, நமக்கு இல்லையே. கலாத்தியர் 3 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவீர்களாக. நாம் அனைவரும் விசுவாச மார்க்கத்தார். ஆகவே நாம் ஆபிரகாமின் சந்ததி. நாம் ஆபிரகாமின் சந்ததி என்றால் ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபு என்ற இஸ்ரவேலின் சந்ததி. நமக்காக அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அறியாது இருந்தோம், நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். அவருடைய அன்பு. ஏசாயா 43:1 சொல்லுகிறது, இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர். உன்னை சிருஷ்டித்த அப்படியே விட்டு விடல. தாயின் வயிற்றில் பிறக்க முன்பதாக அவன் அறிந்திருக்கிறார். உன்னை சிருஷ்டித்தவே பின் உருவாக்கினார். கர்த்தர் நம்மை குழந்தையாக சிருஷ்டித்த போது எப்படி இருந்தோம்? தலை வழுக்க, பாய் பொக்க, கண்ணு திறக்கல, தோலெல்லாம் சுருங்கி இருந்துச்சு, அழுதுட்டே இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மை உருவாக்கினவர். இது நன்றாக அறிந்து கொண்டார். அப்போஸ்தலன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 130:15, நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவி உம்முடைய கண்கள் கண்டது, என் அவைகள் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் உருவேற்படும் நாட்கள் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தர் நம் மேல் வைத்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு! இந்த அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடிகிறதா? இந்த கர்த்தர் நம் மேல் வைத்த அன்பினால் தான் அவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். இந்த இயேசு ஏன் நம்மை தேடி வர வேண்டும்? எதற்காக நம்மை தேடி வர வேண்டும்? எப்பொழுது அவர் நம்மை தேடி வருவார்? அவர் நம்மை தேடி வரும் பொழுது நமக்குள் ஏற்படும் மாற்றம் என்ன? இதன் மூலம் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன என்பதை நாம் தியானிக்கும்படியாக அதே லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களில் 1, 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். லூக்கா 19:1-2. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானும் ஆகிய சகேயோ என்ற மனுஷன், அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் யாரை பார்க்கிறார்? ஒரு சகேயு. அந்த சகேயார் ஆயக்காரனுக்கு தலைவன். அவன் ஐஸ்வர்யவான். ஆயக்காரனுக்கு தலைவன் யார் என்று பார்ப்பதற்கு முன்பாக முதலாவது ஆயக்காரன் என்றால் யார்? இந்த ஆயக்காரர்கள் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரியை மக்களிடம் வசூல் செய்து அரசாங்கத்துக்கு செலுத்தும் ஒரு அரசு ஊழியர். அவர்கள் கையில் அதிகாரம் இருந்தது.
ஆனால் இவர்கள் வரி செலுத்தும் விதம் எப்படி என்றால், வரியை செலுத்துவது மக்களை மிரட்டி, அவர்களை பயமுறுத்தி, அவர்களிடத்தில் அதிக சொத்துக்களை அதிகமாக மதிப்பிட்டு அதிக வரி பணத்தை அவர்களிடம் வாங்கி பிறகு அரசாங்கம் சேர வேண்டிய கொஞ்சம் பணத்தை மட்டும் செலுத்திவிட்டு மீதமுள்ள பணத்தை லஞ்சமாக இவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் இப்படி வைத்துக் கொண்ட பணத்தை இவர்கள் வட்டிக்கு விட்டு தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்வார்கள். ஆக ஒரு ஆயக்காரன் என்று சொன்னால் அவன் எப்பொழுதும் ஐஸ்வர்யவான் தான். இந்த ஆயக்காரர் மக்களை மிரட்டி இப்படி வாங்குவதனாலே இவர்கள் மக்களின் வெறுப்பை பெற்றவர்கள். ஆனால் இதை பற்றி இந்த ஆயக்காரர் கவலைப்படுவதில்லை. என்ன வெறுப்பு இருந்தாலும் எனக்கு வேண்டியது நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று. இயேசுவும் கூட இந்த ஆயக்காரரை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லவில்லை, அவரும் இவர்கள் பாவிகள் என்று தான் சொல்லுகிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10, 11, 14 வசனம் சொல்லுகிறது, பின்பு இயேசு வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடும் அவருடைய சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அப்பொழுது பரிசேயர் இயேசுவினுடைய சீஷரிடத்தில் வந்து சொல்லுகிறார், உங்கள் போதகர் இவர்கள் பாவிகளிடத்திலும் ஆயக்காரரிடத்திலும் போஜனம் பண்ணுகிறது என்ன? இயேசு என்ன சொன்னார்? பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. இயேசுவும் இவர்களை பார்த்து ஒரு பிணியாளிகள் தான் என்று அவர் சொன்னார். ஆனால் இந்த ஆயக்காரரை பற்றி எதுவுமே கவலைப்படவில்லை. ஆனால் இந்த ஆயக்காரரை இப்படி என்று சொன்னால், ஆயக்காரருக்கு தலைவனாகிய சகேயு எப்படிப்பட்டவன்? எல்லாம் கஷ்டப்பட்டு வெளியில போய் பணத்தை வாங்குவாங்க, இவர் தலைவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து இவருடைய ஷேர் வந்துடும். இப்படி இருந்தும் கூட இந்த சகேயு என்ற இந்த இவனுக்கு அவனுக்கு மனசுல ஒரு சலசலப்பு இருந்தது. He has got some kind of impact about Jesus. இயேசுவை பற்றி ஒரு தாக்கம் இவனுக்குள் இருந்தது. இந்த ஆயக்காரன் சகேயு எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? ஒரு பாடல் மூலம் பார்க்கலாம். பாவியான மனுஷர் இருந்தான், ஆயக்காரனாக இருந்தான், ஐஸ்வர்யவானுமாயிருந்தான். என்றொரு பாவியான மனுஷன் இருந்தான், ஆயக்காரனாக இருந்தான், ஐஸ்வர்யவானுமாயிருந்தான். ஆயக்காரனாக இருந்தான், ஐஸ்வர்யவானுமாயிருந்தான். ஐஸ்வர்யமானும் ஆயக்காரனுக்கு தலைவனுமான சகேயு, அந்த குள்ளமான சகேயு, அவன் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை, கிறிஸ்து இயேசுவை காண வாஞ்சை. சகேயு என்பொரு பாவியான மனுஷன் இருந்தான், ஆயக்காரனாக இருந்தான், ஐஸ்வர்யவானுமாயிருந்தான்.
உள்ளத்தில் ஒரு வாஞ்சை, இயேசுவை காண வாஞ்சை. யார் உள்ளத்தில்? அந்த சகேயுவின் உள்ளத்தில். இந்த சகேயின் உள்ளத்தில் இந்த வாஞ்சை இருந்ததினாலே அவன் என்ன செய்தான்? 3ஆம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 19:3-4. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் உள்ள அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் அவருக்கு முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறினான். இயேசுவை காண வேண்டும் என்று அவனுக்குள் இருந்த வாஞ்சை இதோ வந்து போகிற வாஞ்சை அல்ல, தோன்றி மறைகிற வாஞ்சை அல்ல. அந்த வாஞ்சை அவன் உள்ளத்திலே ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு வாஞ்சையாக இருந்தது. ஆக இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசுவை காண வேண்டும் என்றல்ல, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும். நாமும் கூட சில நேரங்களில் நல்ல யாரோ ஒரு பிரபலமானவரை பார்க்க வேண்டும் என்று சொல்ல ஒரு போகிறார். அமெரிக்கன் பிரசிடென்ட் வராருங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? சரி பார்க்கலாம். பார்த்துறோம். அமெரிக்க பிரசிடென்ட் பார்த்துட்டேன். இல்லை அவர் எப்படிப்பட்டவரோ, அவர் பேர் என்ன, அவங்க ஒய்ஃப் பேர் என்ன, அவங்க எத்தனை பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுடைய தாத்தா பேர் என்ன, தாத்தாவுடைய ஹஸ்பண்ட் பேர் என்ன, இதெல்லாம் கேட்க போறோம். பார்த்தா வந்துட்டு போறோம். ஆனால் இந்த சகேயுவுக்கு அப்படி இல்லை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க என்ன செஞ்சாராம்? வகை தேடினான். ஏதோ ஒரு எஃபர்ட் எடுத்து விட்டு விடவில்லை, வகை தேடினான். அவன் குள்ளமான இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்தை உள்ளே அவர் போக முடியவில்லை. ஒரு நாளைக்கு பரவாயில்ல, எப்படி அந்த வாஞ்சையின் உந்துதல்